நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வைராக்கியமா இருக்கிறேன். ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் செஞ்சிடுறேன், விழுந்துடுறேன். திருப்பி எனக்கு அந்த பாவத்தை செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, குற்ற உணர்வு வருது. திருப்பி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நான் வைராகியமாவும் இருக்கிறேன். ஆனால் திருப்பி அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் விழுந்து போகிறேன். இது அப்படியே மாறி மாறி என் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேனா இல்ல விழுந்துட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் வீழ மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. எப்பவுமே நாம அப்படியே 100% வெறும் பரிசுத்தமா தான் இருப்போம் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறது இல்ல. நம்ம விழுவோம்னு அவருக்கு தெரியும். ஆனா அதனால வீழ்ச்சியை அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. அப்ப பரவாயில்ல, விழுந்தா ஒன்னும் தப்பு இல்லையா? இல்ல, இந்த வீழ்ச்சி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்றீங்க இல்லையா, அது குற்ற உணர்வு இல்ல, உணர்த்துதல். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இதுல இருந்து ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும்.